ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் ட்ரா வந்து 549. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 899. பிசி போர்டில் வந்து ஒரே நம்பர் பாஸ் ஆகிடுச்சு 99. நான் வந்து ஏ போர்டில் 901 ஒரு 3 நம்பர் எடுத்திருந்தேன். 9 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருந்தது. ஆனால் இந்த நம்பர் வந்து பிசி போர்டில் 2 போர்ட்லேயுமே கொடுத்துட்டாங்க. பி போர்ட்லேயும் 9, சி போர்ட்லேயும் 9. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே தான் சொல்லியிருப்பேன். 9 நம்பர் நம்மளுக்கு இந்த மந்த் சார்ட்டில் 3வது டிஜிட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 091 இந்த 3 நம்பர்லேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் இந்த மந்த் சார்ட்டு தான். 9னா 09, 9னா 19, 9 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 9, 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 90, 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0. இப்போ நேற்றைய நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 நம்பரே பாஸ் ஆகலான்னு சொல்லியிருப்பேன். 901 இந்த 3 நம்பருமே ஏ போர்ட்டில் தான் எடுத்தேன். ஆனால் 9 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டில் பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த மந்த் சார்ட்டை மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கான நம்பர் வந்து 899, ஏ போர்டு நம்பர் 8. இதே மாதிரி இந்த நவம்பர் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் இங்கே எழுதியிருப்பேன். அதாவது ஏ போர்டில் 8 நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் எழுதியிருப்பேன். இப்போ இந்த செட்டு ரிசல்ட் எடுத்து இங்கே கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே 591, அதுக்கு அடுத்த நாள் 871, அதுக்கு அடுத்த நாள் 427. இப்போ இங்கே வந்து 427, அதுக்கு அடுத்த நாள் 838, அதுக்கு அடுத்த நாள் 248. இப்போ இன்றைக்கான நம்பர் 899, நேற்றைய நம்பர் 503. ஏ போர்டில் நம்மளுக்கு 8 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8 5 40னா 3வது நாளில் 4 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே ஏ போர்டில் 8 இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி ஏ போர்டு நம்பர் 4. 8 4 பெருக்கல் பண்ணிங்கன்னா 32. 3 இல்லைனா 2னா இங்கே 3வது நாளில் 2 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 8, நேற்றைய ரிசல்ட்டு ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இப்போ 8 5 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 40 தான். 40னா 4 இல்லைனா 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்தேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏபிசி போர்டில் ஏ போர்டு நம்பரில் 8 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற ஏ போர்டு நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். ஏ போர்டில் 8, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு நம்பர் வந்து 5. 8 5 40னா 3வது நாளில் இங்கே 4 இருக்கும். ஏ போர்டில் 8, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு நம்பர் 4. 8 4 32னா இங்கே 3வது நாளில் 2 பாஸ் ஆகிருக்கணும். இப்போ ஏ போர்டு நம்பர் 8, நேற்று ஏ போர்டு நம்பர் 5. 8 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 40. 40னா 4 இல்லைனா 0 பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்தார். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 091 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கான நம்பர் 899, நேற்றைய நம்பர் 503. பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 09ன்னு இருக்கா. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 1 பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 செட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் நம்பர் தான். 074, 517, அதுக்கு அடுத்த நாள் 591, இங்கே 216, அதுக்கு அடுத்த நாள் 907. இப்படி பார்த்தீங்கன்னாலும் 019, இங்கே வந்து 109 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். 019. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 0 பி போர்டு நம்பர், இன்றைக்கான நம்பர் வந்து 9. நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 1 பாஸ் ஆகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 1ன்ற நம்பர் இல்லை. அதனால் 1 மட்டும் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். நீங்கள் இந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு இந்த 2 செட்டு ரிசல்ட்டு தான். 019, 901. இப்போ 09 இருக்கிறதுனால 1 பாஸ் ஆகலான்னு சொல்கிறேன். 0 நேற்றைய ரிசல்ட்டில் பி போர்டு நம்பர் 0, இன்றைக்கான ரிசல்ட்டு பிசி போர்டே 99 தான். 09 இருக்கிறதுனால 1 மட்டும் பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இந்த 3 மெத்தடுமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்துருக்கிற இந்த 3 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போது இன்றைக்கான நம்பர் வந்து 899. இப்போ இந்த மந்த்து ஃபுல்லாகவே நம்பர் எப்படி பாஸ் ஆகிருக்கும்னா 987 இந்த 3 நம்பர் தான் ரிசல்ட்டில் இருக்கும். இப்போ இங்கே 591, 871, 729, 485, 994, 287. இப்போ 899.
அதான் இந்த 3 நம்பர் 9, 8, 7 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் இருக்கும். இங்கே 9, 8, 7 இப்படி பார்த்தீங்கன்னாலும் 9, 8, 7 இப்போ இங்கே வந்து 9, 8, 7 இப்பயும் 9, 8 நம்பர் இருக்குது. அடுத்து 7 நம்பர் பாஸ் ஆகலாம். இந்த 7 நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தடுமே வந்து இந்த நார்மல் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக வச்சு சொல்கிற நம்பர் தான். 9, 8, 7 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே 591, 871 இப்போ இங்கே வந்து 9 அதுக்கு அடுத்த நாள் 8, 7 இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் 729, 485 9, 8, 7 994, 287 9, 8, 7 இப்போ 899 9, 8 இருக்கிறதுனால 7 மட்டும் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 0, பி போர்டில் 1, சி போர்டில் 7 இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 417 017. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 41 01, பிசி 17, ஏசி பார்த்தீங்கன்னா 47 07. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த 3 நம்பருமே எடுத்திருப்பேன். 3 போர்டில் நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷன் 4 0, பி போர்டில் 1, சி கேல்குலேஷன் 7, பாக்ஸ் வந்து 417 017. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 41 01, பிசி 17, ஏசி வந்து 47 07. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.